வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து தை வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் நான் வந்து உடச்ச கோதுமையில் வந்து சக்கரை பொங்கல் பண்ண போகிறேன். அப்புறம் எப்பயும் போல் வந்து குடமிளகாயும் பஜ்ஜி மிளகாயும் போட்ட ஒரு சாம்பார், அப்புறம் கத்திரிக்காய் வந்து பொடி போட்ட கறி, இதுதான் பண்ண போகிறோம். முதல்ல வந்து அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், அதில் நெய் விட்டுருக்கேன், முந்திரி பருப்பை வறுத்துருவோம். அப்புறம் இது பாருங்க, இதுதான் வந்து உடச்ச கோதுமை, பார்த்துக்கோங்க, இதுதான் உடச்ச கோதுமை. இதை வந்து நல்லா ஒரு 4 கப்பு தண்ணி விட்டு, எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ இல்லை 4 கப்பு தண்ணி விட்டு வேக வச்சுக்கணும். இதோட 2 டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கேன். நான் 1 கப்பு கோதுமை ரவை, அதாவது உடச்ச கோதுமை ரவை, 2 டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு. இதை வந்து நல்லா ஒரு 4 கப்பு, 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். 4 கப்பு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சு நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு போட்டுடலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருது. இதிலேயே வேக வச்ச கோதுமை ரவையை சேர்த்துடலாம். இது வந்து கோதுமை ரவை கிடையாது, உடச்ச கோதுமையை நம்ம வேக வச்சு இப்போ சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து 1 கப்பு உடச்ச கோதுமை எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து 2 கப்பு வெல்லம். நான் வந்து 2 கப்பு வெல்லம் வந்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து வெள்ளை தண்ணி சேர்த்துடலாம். கோதுமை வந்து நல்லா வேகணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வெள்ளை தண்ணி விடும்போது வந்து நெத்து ஆகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 விசிலுக்கு மேலே உங்களுடைய குக்கரில் எந்த அளவுக்கு விசில் விட்டு நல்லா வேகணும்னு உங்களுக்கு தோன்றதோ அந்த அளவுக்கு விசில் விட்டு வேக வச்சுருங்க. இப்போ இதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். அப்புறம் ஜாதிக்காவும் கிராம்பும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய், அதையும் சேர்த்துருவோம். நல்லா கொதிக்கட்டும். பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து சாம்பார் பண்ணிடலாம். இப்போ கற்சட்டி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து எடுத்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு உடனே வைக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஏதாவது விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு வைங்க. காயட்டும். உடைச்ச கோதுமை ரவை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுது. இதில் வந்து மேலாக 1 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். உரமாக எடுத்து வச்சுருவோம். இப்போ கத்திரிக்காய் கறி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பக்கம் வந்து கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன், அது காயட்டும். அதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம எண்ணெய் விட்டுருந்தோம், நல்லெண்ணெய் விட்டுருந்தா நல்லா காஞ்செடுத்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். குடமிளகா, பஜ்ஜி மிளகா 2 சேர்க்குறேன் நான். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை விட்டுறேன். இதுலேயே வந்து சாம்பார் பொடியும் சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி வந்து என்ன ஏற்கனவே வந்து அரைச்சும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சாம்பார் பொடி எப்படி அரைக்கணுங்கிறது அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நேற்று நிறைய பேர் ரசப்பொடி எப்படி அரைச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொதிக்கட்டும். சாம்பார் வந்து கொதிச்சுன்னு இருக்குது. அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயும் காஞ்செடுத்து நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து கட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு 2 போட்டுக்கலாம். கட் பண்ண கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுருவோம்.
புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து நான் இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி துவரம்பருப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சாம்பார் கொதிச்சுன்னு இருக்கு. நம்ம வந்து கத்திரிக்காய்க்கு தேவையான பொடியும் அரைச்சாச்சு. அது என்னென்னு நான் சொல்லிடுறேன். தனியா, கடலப்பருப்பு, வரமிளகா, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இதெல்லாம் எப்பயுமே நம்ம யூஸ்வலாக நம்ம பொடி போட்ட கறி பண்ணுவோம்ல, இது வந்து இந்த பொடி வந்து வாழைக்காய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காய் பொடி போட்ட கறின்னு பண்ணுவோம்ல. ஸோ பொடி போட்ட கறி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயம் நம்ம டிஃபன் சாம்பார் பண்ணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அன்றைக்கி அம்மி கொழுக்கட்டை படி காமிச்சா அந்த கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து இந்த பொடியும் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு வாட்டி கலரி விட்டுருவோம். நீங்கள் உப்பு போட்டாலே அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டுக்குமா, அதனால் நீங்கள் தண்ணியெலாம் தெளிக்க வேண்டாம், வெந்துடும் கத்திரிக்காய். நம்மளுடைய சாம்பார் குடமிளகாயும் பஜ்ஜி மிளகாயும் போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுத்து. மேலாக கருவேப்பிலை போட்டுருவோம். ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சுருவோம். பாருங்கள், ஆஃப் பண்ணதுக்கப்புறம் முன்னெல்லாம் கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். மூடி வச்சுருவோம் அப்படியே. இந்த பஜ்ஜி மிளகா வந்து சாம்பாரில் போட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகா பஜ்ஜி மிளகா ரெண்டும் சேர்த்து சாம்பார் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லையா, நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு இந்த சாம்பாரையும் போட்டு பிசைஞ்சுட்டு ஒரு தேங்காய் போட்ட கறி இல்லைன்னா காரக்கறி இல்லை அப்பளம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. கத்திரிக்காயும் வெந்துடுதான்னு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுது. இப்போ வந்து நம்ம பொடியை சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச பொடியை. கத்திரிக்காய் பொடி போட்ட கறி ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். குடமிளகாயும் பஜ்ஜி மிளகாயும் போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் அதாவது உடைச்ச கோதுமை நொய்யில் வந்து சக்கரை பொங்கல். கோதுமை உடைச்சது நொய்யை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், அந்த உடைச்ச கோதுமையை வந்து நல்லா ஒரு 4-5 விசிலுக்கு மேலே விட்டுருங்க. இப்போ நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த வெள்ளை தண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெத்து ஆகாது. கரெக்டாக இதே மாதிரி வரும். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.